வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐயர் ஆத்து ஸ்டைல் வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. புளிப்பாக காரசாரமாக சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்து கூட குழி பறித்து நடுவில் விட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைல் ஆஃப் வத்த குழம்பு பார்த்திங்கன்னா கல்யாணத்துலேயும் நிறைய பண்ணுவாங்க. இந்த வத்த குழம்பு நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வத்த குழம்புல நான் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கலை. சாம்பாரோட கம்பேர் பண்ணால் வத்த குழம்புக்கு ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே ஜாஸ்தி, அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த வத்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்மளே ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். முதல்ல இந்த பேஸ்ட் எப்படி அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், அதாவது தனியா விதைகள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். காரத்துக்கு நான் மீடியம் ஸ்பைசினஸ் இருக்கிற 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு காஞ்ச மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாற வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே கொப்பரை இல்லைன்னா சாதா தேங்காவையே நீங்கள் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் பொறப்புறன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கணும், அவ்வளோதான். ஒரு 2-3 இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிக்சர் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வறுத்து ஆற வச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக அரைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் அரையாது, அதனால தான் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெத்த குழம்பு பேஸ்ட் ரெடி. இப்போ வாங்க குழம்பு பண்ணிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு நான் சுண்டக்காய் மணத்தக்காளிக்காய் 2 வெத்தல் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதோ ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் வத்தலை பார்த்திங்கன்னா ட்ரைடு டர்க்கி பெரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வத்தல் நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். நீங்கள் நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு கசப்பு தெரியாது. ப்ரௌன் கலராக இருக்கும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சுண்டக்காயிலேருந்து நிறைய கசப்பு வரும். அதனால் நல்லா வறுபடட்டும், பொறுமையாகவே நீங்கள் கிளறிட்டே இருங்க. சுண்டக்காய் வத்தல் வறுபட்டதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாக்கி இருக்கிற எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மணத்தக்காளிக்காய் வத்தல் சேர்த்துக்கிறேன். மணத்தக்காளி கீரையிலேருந்து கிடைக்கிற இந்த வத்தலை காய வச்சு இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்பாங்க. நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் உங்களுக்கு இதுக்கு ஈஸியாக கிடைக்கும். மணத்தக்காளி வத்தலுமே நல்லா பொறப்புறன்னு ஆகி டார்க்காக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கப்புறமா அதே பவுல்லே இதையும் எடுத்து வச்சிடலாம். குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அணைக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த வெத்தல் சேர்க்கணும். அடுத்ததாக அதே கடாயிலேயே இருக்கிற எண்ணெய் கூடவே நான் 1-2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பொடியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கணும். இப்போ தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெத்த குழம்புல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருங்காயம் வாசனை நல்லா தெரியணும். அதனால் ப்ரிஃபரபிளி கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த புளியில் 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கசக்கி புழிஞ்சிட்டு அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்டை இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். 2-3 தடவை நீங்கள் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. புளி தண்ணி கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோடு சேர்ந்து மஞ்சள் பொடி கொதிக்கும் போது அதோட பச்சை வாசனையுமே போயிடும். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். ஒரு 5-6 நிமிஷம் கொதித்தாலே அதோட பச்சை வாசனை போயிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது நீங்கள் வெத்தல்லையும் கொஞ்சம் உப்பு இருந்தால் பார்த்து தான் சேர்த்துக்கணும். கடையில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்த வெத்தல், உப்பு சேர்க்காத வெத்தல் 2 விதமாக விற்பாங்க. நீங்கள் எதை வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் குழம்புல உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிக்சர் நல்லா கொதி வரட்டும். கொதிக்க கொதிக்க உங்களுக்கு நுரைச்சி வரும். நுரைக்க உங்களுக்கு திக்காயிட்டே போகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக அணைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு குழம்புல நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸ்பைசினஸ், அதுக்கப்புறம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் ஹெல்ப் பண்ணும். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெத்தலை சேர்த்துக்கலாம். வெத்தல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டுருங்க. வெத்தல் சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற திக்காயிட்டே போகும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எங்கேயா ட்ராவலுக்கு போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி குழம்பு பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தேங்காய் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிளகாப்பொடி தாளிப்பு கொடுக்க போகிறோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துட்டு நம்மளோட குழம்புல மேலே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கலர் கிடைக்கும். ப்ளஸ் ரோஸ்டட் ஃப்ளேவருமே குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்பை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வத்த குழம்பு பிரியராக இருந்தால் இந்த குழம்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great day.